சும்மா சாப்பிட்டுட்டு வீட்டிலேயே இருக்கீங்கனாலும் பிரச்சனை வரும். தூக்கம் இல்லைனாலும் இந்த சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் ஆறீங்க, தூக்கம் இல்லை, அந்த மாதிரினாலும் சிறுநீரகத்தில் பிரச்சனை வரும். அப்போ இதெல்லாம் ஈக்குவல் பண்ணுறதுக்கு தண்ணியோட அளவை சரியாக குடித்து நம்ம உடம்பை டீடாக்ஸ் பண்ணணும், பித்தத்தை குறைக்கணும். அதாவது வாத பித்த கபம் இந்த மூணையுமே ஈக்குவலாக வச்சுக்கணும். ஒரு முக்கிய பணி சிறுநீரகம் செய்யுது. அதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. ரத்தத்தில் தேவையில்லாத அமிலத்தை ஈக்குவல் பண்ணுறது இந்த சிறுநீரகம் தான். முக்கியமான பணி நம்ம சிறுநீரகம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த சிறுநீரகத்தை எப்படி பாதுகாக்கணும்னா, கரெக்டாக தண்ணீர் குடித்து நல்ல உணவு, அதாவது நல்ல ஃபைபர் கலந்த உணவுகள், ரொம்ப எண்ணெயில் பொரிச்சது வறுத்ததெல்லாம் நிறைய ஹெவி ஃபுட்டு எடுக்காதீங்க, லேட் நைட்டு சாப்பிடாதீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் இயற்கையாக நம்ம முன்னோர்கள் பண்ண மாதிரி உணவு பழக்கத்தையும் தண்ணீர் அருந்தி நல்ல மலம், அதாவது மலம் நல்லா காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி போயிடணும், 6 வாட்டி யூரின் கழிச்சிடணும். தண்ணியை ஸ்கிப் பண்ணி பகல் சூரியன் உதயமானதுலேருந்து தண்ணி குடிக்கணும்.